என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்போது அவங்க தரப்புக்கான நியாயம். இதில் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து எல்லா மேரேஜ் லைஃப்லையுமே இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது தான். நம்ம அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னும்போது, அந்த நான் சொன்ன அந்த கிரேட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளோ எல்லார் லைஃப்லையுமே வரும். இது ரொம்ப காமன். ஏன்னா இது நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் சரி, நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட் இப்போ டாக்டர் ஷாலினி மேடம், நான் அவங்களது ப்ரோக்ராம் அவங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்ப்பேன். டாக்டர் ஷாலினி சைக்காட்டிஸ்ட் அவங்க கூட இதை பற்றி பேசிட்டாங்க நேற்று அப்படின்னு சொல்லும்போது, அந்தளவுக்கு இது வந்து ஏன் பேசப்படுதுன்னா, ஜென்ரலாகவே செலிபிரிட்டிஸ்குள்ளே டைவர்ஸ்னா அது நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பரவிடும், அதனால் பேசுவோம் அப்படிங்கிறது வேற. இவர் ஆக்டர் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் லீடர்னு ஒரு விஷயமும் கையில் எடுக்கும்போது விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஆடியன்ஸு, சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஃபேன்ஸோ தான் வந்து இப்போ அவருக்கான அந்த இதுவாகவும் இருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கலாகவும் அவருக்கான தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு கான்ட்ரவர்சி அவருக்கு தேவையா? இதை ஏன் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கணும் அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பண்ணுங்க. ஒன்று அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, இல்லைனா வந்து அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் அப்படின்னாலுமே, எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லார் லைஃப்லையுமே ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு வரதான் செய்யும். அதுனா அந்த லைஃப்பில் 2 பேருமே கோத்ரூ பண்ண வந்து பிரச்சனைகள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஏஜ்க்கு அப்புறம் எப்பயுமே 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது ஆப்வியஸாக 2 பேருமே 40-45 ப்ளஸ் இருப்பாங்க. சில்ட்ரன் வந்து அடல்ட் சில்ட்ரனாக இருப்பாங்க. ஒன்று டீனேஜில் இருப்பாங்க, இல்லை 20 ப்ளஸில் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த லைஃப்பில் ஓடி 2 பேருக்கும் ஒரு டயர்டாக இருக்கும். 2 பேருக்குமான ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அலுப்பு தட்டும். அப்படின்னும் போது இந்த இடத்துல லேடிஸ்க்கான இன்னொரு விசிபிளாக தெரியக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஏஜில் தான் வரும். 40-45 ப்ளஸில், ஒரு சிலருக்கு 40 ப்ளஸில் வரும், ரொம்ப ரேர். பட் ஆனால் 45 ப்ளஸில் வந்துடும். 45 to 55 அந்த ஏஜில் வரும். அவங்கவுங்க அம்மாங்களுக்கு அந்த ஜீன் பொறுத்து எப்போ வந்துச்சோ அது வந்துடும். ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமாகவே 43-44 ப்ளஸ்லையும் வருது அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறாங்கன்னும் போது, அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால அந்த ஒரு மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க வந்து டக்குன்னு வந்து மெனோபாஸ் எப்பயும் மெனோபாஸ்னும் அந்த பீரியட்ஸ் நிற்கிற அந்த பீரியடை நம்ம சொல்லுவோம். அந்த பீரியட்ஸ் நிற்கிறது வந்து டக்குன்னு வந்து ஒரு 2 மாதம் வந்துட்டு டக்குன்னு நின்றுறாது. அது வந்து கோத்ரூ பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே அந்த சேஞ்சஸ் நடந்து ஒரு 46-47 ஸ்டார்ட் ஆகிற அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகிற அந்த பிரச்சனைங்க 3-4 இயர்ஸ் கழிச்சு 50-51 தான் அந்த பீரியட்ஸ் நிற்கிறது, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்படின்னும் இது ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஏஜில் ஆட்டோமேட்டிக்காகவே லேடிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது 45 ப்ளஸில். இல்லை அது நான் சொன்ன மாதிரி அந்த ஜீன் பொறுத்து ஒரு சிலருக்கு 43-44 பிஃபோர் 45 கூட ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க ஜென்ரலாகவே அந்த ஒரு விசிபிளாக விசிபிள்னு நான் சொல்லும்போது கண்ணுக்கு தெரியலனாலும் அவங்க உடம்பு அளவில் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹார்மோன் சேஞ்சினால மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னும் போது இதோட லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அவங்கள ஜாஸ்தியான ஒரு டென்ஷனுக்குள்ளேயும் காம்ப்ளிகேட்குள்ளேயும் அதை கொண்டு போகுது. சரி, அப்போ ஜென்ஸுக்கு வந்து அவங்களும் தானே கரியர் கமிட்மெண்ட்ஸ்னு ஓடிட்டே இருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குன்னும் போது, ஸோ 2 பேருக்குமான அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பை ஒரு அலுப்பு சலுப்பு ஒரு போரிங் ஒரு டென்ஷன் ஒரு கோவம் எல்லாமுமா சேர்ந்து இதை எப்படி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்னு தான் 2 பேரும் யோசிக்கணுமே தவிர, நான் அதை தான் சொன்னேன் இது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு. ஸோ 2 பேருமே அவ்வளோ லைஃப்பில் கண்டிப்பாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ வந்து அவங்க அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அவங்க ஒன்றா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னும் போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதையும் 2 பேரும் அகெயின் உட்காந்து பேசி, இன்ஃபேக்ட் பசங்களோடவும் உட்காந்து பேசி அதை சரி பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மேரேஜ் லைஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னும் போது, இந்த இடத்துல பசங்களுக்கான விஷயங்களில் விஜய் சார் சஞ்சய் அவங்க விஷயமும் வந்து சஞ்சய்க்கு வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமாக தான் ஏதோ வந்து ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அதுவும் சங்கீதா மேம் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. திவ்யா அவங்க பொண்ணு திவ்யா அவங்களுமே வந்து இப்போ வந்து ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ கிராஜுவேட் ஏதோ ஆனப்போ கூட விஜய் சார் அங்கே போகலை, சஞ்சய் தான் போயிருக்காரு தங்கச்சிக்காக அப்படின்னு பேசப்படுது. அதையும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் 2-3 கிளிப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பசங்க உங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் 1000 இருந்தாலும் பசங்களுக்கான அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இல்லை உங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று இருக்கலாம். பையனுக்காக நிற்கிறதோ பொண்ணுக்காக நிற்கிறதோ போய் நிற்கலான்னும் போது, இந்த இடத்துல தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் லிங்கா யாத்ரான்னு வரும்போது இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் தனுஷும்
லிங்கா வந்து டான்ஸ் ஆடினாங்க, கீழே ரஜினி சார் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த பசங்கக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளோ இருந்தாலும் அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு 2 பேருமே தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல 2 பேருமே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே தான் சூர்யா ஜோதிகா கூட கொஞ்ச நாள் வந்து ஜோதிகா மேம் அங்கே இருந்தாங்க மும்பையிலன்னு சொன்னாலுமே ஒரு ப்ரோக்ராம்னு வரும்போது 2 பேருமே வந்து அந்த குழந்தைங்களுக்காக நிற்கிறாங்க. அஜித் சார் ஆப்வியஸாக ஃபேமிலி டைமுன்றத அவ்வளோ வந்து ரொம்ப முக்கியமாக ப்ரையாரிட்டி எடுத்து தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் பையனுக்கான விஷயமா இருக்கட்டும், பசங்களுக்கான ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும், இவருக்கான கார் ரேஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியன்றத சூர்யா சார் அஜித் சாரும் அவ்வளோ பண்ணுறாங்கன்னும் போது விஜய் சார் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி இவ்வளோ நாள் பண்ணலை, இப்போ ஒரு விஷயம்னு வந்து காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, கான்ட்ரவர்சி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஒன்று ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இல்லை அது என்ன ஏதுன்னு பேசி சரி பண்ணணும். ரெண்டும் இல்லாமல் இதை வந்து அப்படியே அது போகிற போக்கில் அப்படியே இருக்கட்டும்